வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ 10,000ங்கிறது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 8,500 இதை யூஸ் பண்ணி எப்படி ஷேர் வாங்க போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிஃப்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி மட்டுமே 320 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு நாளில். ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம், எப்படி ட்ரேட் எடுத்திருந்தோங்கிறதையும் லைவில் காமிச்சிருந்தேன், அதையும் செக் பண்ணுங்கள். லைவில் நிஃப்டியோட ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகே, இது இப்படியே கீழே போயிட்டே இருக்குமாங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதையும் கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? ஹெல்த்தி கரெக்ஷன் இது வரைக்கும் வந்தால் கரெக்ஷன் சொல்லியிருந்தோம், அதாவது இந்த லோ டு இந்த ஹை வரைக்கும் வந்தால் கரெக்ஷன். இப்போ இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கணும், பட் ரிஜெக்ஷன் ஆக கிடையாது. என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா, ஒவ்வொரு ஃபிப்போடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 61.8 கிட்ட ரெஸ்பெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே 61.8 கிட்ட ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. அப்படியே இங்கே போட்டிங்கன்னா கரெக்டாக 61.8 கிட்ட ரெஸ்பெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரைட், அப்படியே இங்கே போட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும் மார்க்கெட். ஸோ ஓகே, நிஃப்டி வந்து ஆல் ஓவர் இன்றைக்கி மைனஸில் தான் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி பீஸுக்கு போய்க்கோங்க. நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்கினாலும் இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ நிஃப்டி பீஸ் இது எப்பயுமே உங்களுக்கு நிஃப்டி பொறுத்து நிஃப்டி பீஸ் மாறிக்கும், ரைட்? இப்போ நிஃப்டி பீஸில் சப்போர்ட் எங்கே இருக்குது? இதுதான் சப்போர்ட்டு. இதில் ஹெல்த்தி கரெக்ஷன் வந்துருச்சான்னு செக் பண்ணலாமா? இதில் ஹெல்த்தி கரெக்ஷன் எங்கே இருக்குது? இந்த லோ டு இந்த ஹை. ஸோ இந்த லோ டு இந்த ஹையில் ஹெல்த்தி கரெக்ஷன் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இது ரிஜெக்ஷன் ஆகணும். இங்கேருந்து ட்ரெண்டு நிஃப்டி பீஸ்க்கு மாறணும் அப்படின்னா மேபி நிஃப்டி கூட ட்ரெண்டு மாறலாம், ஓகே? பட் ஆனால் நிஃப்டியில் வந்து ட்ரெண்டு இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கோம், ஓகே? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாக் வாங்கினாலும் நிஃப்டியில் அதோடைய நிஃப்டி பீஸில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் நமக்கு இருக்கணும், ரைட்டா? ஸோ நிஃப்டி பீஸில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நமக்கு எப்பயுமே நல்லது தான், ஓகே? ரைட், இப்போ என்கிட்ட இருக்கிற கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 8,500. இப்போது இதில் 5 ஷேர் வாங்கியாச்சு, ஓகே? நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஷேர் வாங்கலாம் அப்படின்றத நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போது அதை நான் எப்படி வாங்குவேன்னா, மற்றவங்கெல்லாம் பட்டாசு லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி ஹேபிட்லாம் கிடையாது. நான் வந்து பணக்காரங்க யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன தெரியுமா? மேலே ஏறிட்டு இருக்கிறத வாங்க மாட்டாங்க, கீழே இறங்கிட்டு இருக்கிறத வாங்குவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி கீழே இறங்கினவங்க யாருங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கீழே இறங்கி இருக்கிறது யாருன்னா டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், ஓகே? டாப் லூசர்ஸில் இவங்க இருக்காங்களா? ஸோ இவங்கள பார்க்கலாம். இப்போ இதில் 52 வீக் லோவில் யார் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. 52 வீக் லோவில் முன்னே டாடா டெக்னாலஜி இருந்தாங்க. ஸோ டாடா டெக்னாலஜி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்தாங்க டாடா டெக்னாலஜி. இன்றைக்கி அவங்க 52 வீக் லோவை டச் பண்ணாங்க. ஸோ நான் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த டாடா 52 வீக் லோவை வந்து நான் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை எடுத்துப்பேன் எப்பயுமே. ஸோ அதில் ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். இன்றைக்கி மட்டுமே வந்து 0.40% தான் கம்மியாக இருக்கான். 52 வீக் லோ, அதாவது கடந்த 1 இயரில் இது லோவில் இருக்குது. நான் எப்பயுமே இதை எடுத்துப்பேன், ஓகே? 52 வீக் லோ ஸ்டாக்கை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன், ரைட்? இப்போ வேறு என்ன ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்னா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாமே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு நமக்கு. ஏன்னா நான் வந்து ஸ்டாக்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்காக யூஸ் பண்ண மாட்டேன், காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வருவேன். அதை டபுள் ஆனது மறுபடியும் எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், மறுபடியும் எடுத்து இப்படி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போது டாப் லூசரிஸில் எடுத்துக்கலாம். டாப் லூசரிஸில் இன்றைக்கி யார் லூசரிஸாக இருக்காங்க அப்படின்னா, வேதாந்தா,
இந்தால்கோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு லூசர்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த லூசர்ஸோடைய ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது, இவங்க ஏன் இன்றைக்கி டவுன் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஹெல்த்தி கரெக்ஷனா இல்லை உண்மையாகவே டவுன் ட்ரெண்டாங்கிறத நம்ம பார்த்துட்டு இதை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் வேண்டாம், சரி ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இது ஹெல்த்தி கரெக்ஷனாக வருதா இல்லை எதுக்காக வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோ டு இந்த ஹை ஃபிப் வரைஞ்சி பாருங்கள். இந்த லோ டு இந்த ஹையில் ஃபிப் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா 0.68% வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போது அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை டு ப்ரீவியஸ் லோவோடைய கரெக்ஷனுக்கு டவுன்ஃபாலுக்காக வந்துட்டுருக்கானாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ரைட், எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கே டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு லோவரை வைக்கலாம், மறுபடியும் இங்கே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ முன்னெல்லாம் ஹையர் வச்சுட்டு போயிட்டுருக்கான், இப்போ லோயரில் வச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இதை இந்த மாதிரி ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, வேறு மைனஸில் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம இந்த above 200 இந்த ரேஞ்சில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, IOCL பார்க்கலாம். above 100லேருந்து 200 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக் பார்க்கலாம். IOCL பார்த்துக்கலாமா? இப்போ IOCL எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கான், IOCL ஃபிப்பு போடலாமா? ஸோ IOCL ஃபிப்பு போட்டோம் அப்படின்னா அவன் டவுன்ஃபால் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு டவுன்ஃபால் ஆகுவான். அது எங்கே வரலாம், 149 இந்த லைனுக்கு அவன் வந்துட்டு இதை ரெஸ்பெக்ட் பண்ணி பிரேக் பண்ணிட்டானா மேலே போயிடலாம். பிரேக் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிட்டு கீழே வந்துடுவான். ஓகே, அப்போது நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய ஃபிப்பை நம்ம வைஸ் வருஷாவாக வரையும் போது 0.23ங்கிற லெவலில் டச் பண்ணியிருக்கானாங்கிறத செக் பண்ணிக்கணும். 0.23ங்கிற லெவல் எங்கே இருக்குது, ஒருவேளை 0.23க்கு மேலே அவன் கிராஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் அடுத்த லெவலுக்கு வருவான் அப்படின்னு நம்மளுடைய ஃபிப் கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதாவது இங்கே 0.23க்கு மேலே டச் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் இதை டச் பண்ணுறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே டச் பண்ணிவிட்டு வேணால் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இப்போ மார்க்கெட் கரெக்டாக 140 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 9 பாயிண்ட் கேதர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதா இருந்தால் தைரியமாக வச்சுக்கலாம். பட் நாம் வந்து வெறும் ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதை எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் இங்கே தெரிஞ்சிருக்கு என்னென்னா, இங்கே வரைக்கும் லோயர் லோ அப்படியே இங்கே லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஹையர் ஹை பிரேக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேஷன் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மாறப்போகுதுன்னு சொல்லி. ஸோ இதில் ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். ரைட், நான் வந்து ஷேர்ஸை வந்து வாங்குறத நீங்களும் தான் பார்த்துட்ருக்கீங்க. IOCL வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சோலார் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் வந்து நம்ம எப்பவுமே வாங்கிறது வந்து நமக்கு அது இப்போ இல்லைனாலும் எப்போயாச்சும் நமக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகும். சோலார் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் அதானி பவர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் அது நடந்துகிட்ருக்கு. எப்படின்னா ஒரு பவராக ஒரு கேண்டில் போகுது, மறுபடியும் இந்த மாதிரி டவுன்ஃபாலுக்கே வந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ இதை பிரேக் பண்ணக்கூடாது, இதை ரிஜெக்ஷன் வைக்கணும். இதை ரிஜெக்ஷன் வச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். ஸோ அதானி பவர் இப்போதைக்கு நம்ம காலை விடாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, அதானி பவரை சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அவன் பவர் கேண்டில் கொடுத்து இதை அப்படியே மேலே கொண்டு போவானானும் தெரியல. பவர் கேண்டில் கொடுத்து இதை பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ண தான் உண்டு, இல்லைனா அவன் திரும்ப இங்கே வந்துட்டு பவராக கொண்டு போவானாலும் அதுவும் பார்க்கணும். ஓகே, அதானி பவரை இப்போதைக்கு நம்ம
அவாய்ட் பண்ணிடலாம். வேறு என்ன பவர்? டாடா பவர். டாடா பவர் கரெக்ஷன் கொடுத்துருக்கானா இல்லை என்ன பண்ணியிருக்கான்? டாடா பவர் வந்து இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டரு, 1 hour டைம் ஃப்ரேம் படி என்ன ஆகிட்டுருக்கு? இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு, இது நெக் ரீஜன், மறுபடியும் இங்கே ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது கீழே விட்டுருவானோன்னு ஒரு சின்ன யோசனை இருக்குது. பட் இது இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ரைட், நம்ம இந்த இடத்துல அது வாங்கியிருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ வேறு அவாய்ட் பண்ணிடலாம். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து இப்போதைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, அப் ட்ரெண்டில் இருக்குது. கரெக்ஷனுக்காக வருதாங்கிறதையும் செக் பண்ணிடலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் கரெக்ஷனுக்காக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லாங் டேர்முக்கு நான் இதை யூஸ் பண்ண கிடையாது, ஷார்ட் டேர்ம் தான். எனக்கு 1 to 2% வந்துடுச்சுன்னா நான் வெளியில் வந்துடுவேன். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகணும். இது ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதில் என்ட்ரி ஆகலாம். ஸோ இதில் ஒரு ஷார்ட் டேர்மாக கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு 3 to 4 பாயிண்ட் கேதர் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 2 ஷேர் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பவர் ஸ்டாக்கில் நீங்கள் என்றைக்குமே தைரியமாக நிற்கலாம். ஓகே, ஸோ ஏன் இதை நான் ஸ்டாக் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ட்ரெண்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ட்ரெண்டு வந்து எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா, ஸோ நான் யூஸ் பண்ணுற டூல் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி நான் அதை டூலை யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இதுதான். ஸோ இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ அந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுதுன்னா அது என்ன இதுவாக இருக்கலாம்னா, இந்த டபுள் பாட்டம்னா இங்கே வரும், இந்த இடத்துக்கு வரும். டபுள் பாட்டம்னா இந்த ட்ரெண்டை செக் பண்ணும்போது அது 0.68ங்கிற கரெக்ஷன் லெவலை டச் பண்ணியிருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ரைட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு என்ன ஸ்டாக் பார்க்கலான்னா, டாப் லூசர்ஸில் வேறு என்ன இருக்காங்க? எல்என்டி ஃபினான்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்என்டி ஃபினான்ஸ் ஏன் இப்படி டவுன் ஆகிருக்குங்கிறது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி எப்படின்றது நமக்கு தெரியும். எல்என்டிஸ் அவங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ரைட், வந்து கரெக்ஷனுக்காக வந்துட்டுருக்கா இல்லை ட்ரெண்டு மாறுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரைட், வரணுன்னா எது வரைக்கும் வரலாம்? ஸோ இதை பிரேக் பண்ணிட்டான். ரிஜெக்ஷன் ஆகணும்னா எங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகணும்? இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகணும். 140 கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ஆகணும். 140 கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ஆகணும்னா இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான். ஸோ இந்த லைனை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திரும்பவும் போயிடுவான். அப்போ இன்னும் 2 பாயிண்ட் தான். 0.618 கரெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னா. ஸோ இதுவும் வந்து பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இங்கே என்னென்னா நம்ம ஸ்விங் லோ கிட்ட எடுக்கிறோம். ஓகே, இப்போ என்னதான் இது லோயர் லோ இந்த லோ உடச்சி இன்னொரு லோ வச்சாலுமே அதை அடுத்த லோயரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்விங்கு கொடுக்கும். அந்த டைமில் நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃப்டி. பை பண்ணிட்டோமா? ஸோ பை ஆர்டர் எல்லாமே நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் எதுவுமே வந்து உங்கள் முன்னாடி சும்மா இது வாங்கிக்கலாம்னு சொல்கிறது கிடையாது. நான் எடுத்த ரியலாக தான் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு கம்பெனியை நம்ம கண்டிப்பாக கையில் வச்சுக்கிறது நமக்கு எப்பவுமே சேஃப். ஸோ நிஃப்டி 50ல் என்ன கம்பெனி இருக்குது? நிஃப்டி 50ல் ஓவர்வியூவில் ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிசி செக்டார், ஆக்சிஸ் பேங்க்கு,
அதானி என்டர்பிரைசஸ், பவர் கிரிட் கார்ப்பரேஷன். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து மைனஸில் இருக்குது. இப்போ இந்த டைமில் எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகே, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஏன் வந்து 1.5% கரெக்ஷன் ஆயிருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎன்ஜிசின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் படி இதை கரெக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கரெக்ஷனுக்காக தான் வந்துட்டுருக்கான். ஸோ இந்த லோ டு இந்த ஹையோடைய கரெக்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 0.618 இந்த லெவல் கிட்ட அவன் டச் பண்ணிவிட்டு நாளைக்கு இதை ரிஜெக்ஷன் மேலே கேண்டில் வச்சிட்டான் அப்படின்னா எடுத்துக்கலாம். அடுத்த டார்கெட் என்னவாக இருக்கும்னா 250 இருந்தால் 252 அடுத்தடுத்த டார்கெட் அப்படி நோக்கி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இது கரெக்ஷனுக்காக தான் வந்துட்டு இருக்கான். இப்போ 249 இங்கே ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து எஃப்ஐ உள்ளே வர டைமாக கூட இது இருக்கலாம் ஓஎன்ஜிசிக்கு. இதில் ஒரு நிஃப்டி 50ல் இருக்கிறனால இதை நம்ம என்றைக்குமே ட்ரெண்டோடு போயிடும் இது. ஓகே, இதில் ஒரு 2 ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் எடுக்கலாம்? ஃபேமஸாக ஒரு ஸ்டாக் ஏதாச்சும் எடுக்கலாமா? இன்னைக்கு 6 பாயிண்ட் டவுனு. டாப் லூசர்ஸ் எனர்ஜி செக்டார் தான். நம்ம ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ். ஸோ ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம எடுக்கிற செக்டார் வந்து வேறு செக்டார் அப்படியே எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ பேங்கிங், ஃபினான்ஷியல், ஹெல்த் கேர், ஐடி இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் த க்ரோவிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் நமக்கு எது நம்மளால் அஃபோர்டபுளாக இருக்கோ அதில் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம உள்ளே போயிடலாம். ரேட்டு, ஷேர் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். பட் அது எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் பேச்சு. ஓகே, ஸோ ஐடி செக்டாரில் விப்ரோவை வந்து நம்ம இதுவாக வச்சுக்கலாமா? விப்ரோ. ஸோ விப்ரோ ஷேர் நல்ல ஷேர் தான். ஆனால் இன்றைக்கி எல்லா ஐடி செக்டாருமே வந்து மைனஸில் தான் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த விப்ரோ ஷேரை வந்து ஃபண்டமெண்டலாக போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. விப்ரோ நம்ம போட்டிருக்க அந்த கரெக்ஷன் லெவல்கிட்ட இருந்து போயிட்டுருக்கோம். 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. நம்ம 1 day டைம் ஃப்ரேமை மாற்றிக்கலாம். ஸோ எந்த லெவலுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம்னா இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அது ஹையில் வாங்குற மாதிரி ஆகிடும் இப்போ வாங்கினா. ஓகே, நம்ம பெஸ்ட்டு ஸ்டாக் வேறு என்ன இருக்குது? ஸ்விக்கி 8 பாயிண்ட் டவுனா? 1.5% ஸ்விக்கி அடி வாங்கியிருக்கான் இப்போது. ஸ்விக்கி ஆக்சுவலாக ஸ்விக்கி வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். அது நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். பட் அதோடைய அடுத்த டார்கெட் வந்து 686 இருக்கும். 1 day டைம் ஃப்ரேம் படி பார்த்தா 686. ஸோ இன்றைக்கோட டே க்ளோஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம இதை பற்றி பார்க்கணும். ஓகே, ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் நல்லா வால்யூமாக போயிட்டுருக்கு. இது இங்கே அப்படியே வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வருவானோங்கிற மாதிரி ஒரு யோசனை தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக் இன்டெலெக்சுவல் டிசைன். இந்த இன்டெலெக்சுவல் டிசைன் ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஒரு பேரலல் சேனல், அந்த பேரலல் சேனல் கூட ஒரு மைனர் பேரலல் சேனல். ஓகே, அது கீழே இங்கே வந்தால் கன்சிடர் பண்ணலாம்.
ஓகே. வேறு எந்த ஸ்டாக்? ஓலெக்ட்ரா, கிரீன் டெக், இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே வந்து நமக்கு ஒன் ஆஃப் த க்ரோயிங் ஸ்டாக் தான் இது. ஓகே, ஒரு பேரல் சேனலுக்குள்ளேயே போயிட்டுருக்கு மார்க்கெட் ரொம்ப நாளாக. ஸோ அந்த பேரல் சேனல் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அதை வரைஞ்சும் காமிக்கிறேன். கீழே இங்கே வரும்போது கன்சிடர் பண்ணலாம். ரைட். பந்தன் பேங்க், பேங்கிங் செக்டர் இன்றைக்கெல்லாம் அடியா. ஸோ பந்தன் பேங்க் வந்து லாங் டேர்முக்கு வந்து இது வாங்கலாம். எப்போ வாங்கலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா லாங் டேர்முக்கு எடுக்கலாம். அது சேஃப் பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருந்து தான் ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு 164 178 வரைக்கும். 1 hour டைம் ஃப்ரேமில் இது எப்படி ஆக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பந்தன் பேங்க் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ரொம்ப அதிகம். ரைட், இங்கேருந்து. ஸோ இங்கே தான் நிறைய டைம் சப்போர்ட் ஆகிருக்கு, இங்கே நிறைய டைம் சப்போர்ட் ஆகிருக்கு, இங்கேயும் நிறைய டைம் சப்போர்ட் எடுத்து திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கு. இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவும் வந்து நம்ம எடுக்கலாம், தப்பு இல்லை. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. டாடா டெலி சர்வீசஸ் இது கரெக்ஷனுக்காக ஃபேஸ் இன்னும் வர கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஸ்டாக் நம்ம எடுத்தால் நமக்கு கை கொடுக்கும்? ஜொமேட்டோ நம்மளுடைய டார்கெட்லாம் ஹிட் ஆகிட்டு போயிடுச்சு. ஓகே, ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக் இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒன்று இருக்கணும். ரைட், ஏன்னா கோவிட் பேண்டமிக்கில் எல்லா மார்க்கெட்டும் டவுனில் போயிட்டுருக்கப்போ எஃப்எம்சிஜி ஸ்டாக் மட்டும் எப்படி போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலையும் இது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும், எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு. அதில் ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு, 1 day டைம் ஃப்ரேம் படி பாருங்கள். ஓகே, 1 day டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் இது கரெக்ஷனுக்காக தான் வந்துட்டுருக்கு. ஸோ எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 40 ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 41 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. 40 ரூபா வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பக்கம் இருந்து இதை பார்க்கும்போது இது டவுன்ஃபாலே ஆகணும்னா அப்படின்னாலே இங்கே வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் டவுன்ஃபால் ஆகும். ஓகே, இது வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் டவுன்ஃபாலே ஆகும். அது கரெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னா இது வரைக்கும் கரெக்ஷனுக்கு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஃபீல்டு எடுக்கலாம். ஸ்ரீ ரேணுகா சுகரை விட்டா எஃப்எம்சிஜி ஸ்டாக்கில் வேறு 1 வீக்கில் லோவாக இருக்குது. வேறு என்ன ஸ்டாக் நமக்கு பெஸ்ட்டான ஸ்டாக்? கல்யாண் ஜுவல்லரிஸ்ன்னு பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லரிஸ், ரைட். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 6 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு இன்றைக்கி மட்டுமே.
ரைட், 1 டே டைம் ஃப்ரேம் படி கல்யாண் ஜுவல்லர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேம் படி நமக்கு அது என்னங்கிற பேட்டர்னில் நமக்கு கரெக்டாக தெரியல. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த ஹைக்கிலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போய் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. ரைட், இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு, ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கானோங்கிற மாதிரி எனக்கு என்னோடய சைடு ஒரு சின்ன சஜஷன். ஸோ ஒரு இது எடுக்க முடியாது, கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கலாம்? ஸோ இப்போ இடிஎஃப்ஸ் எடுத்தாச்சும் நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இடிஎஃப் க்ரோ கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், க்ரோ கோல்டு இடிஎஃப். இந்த இதுதான் இன்னைக்கு ரொம்ப மைனஸாக இருக்குது. இப்போ 1 வீக் லோவில் இருக்குது, கரெக்டாக சப்போர்ட் கிட்ட வந்துட்டுருக்கான். பட் 1 மந்தில் அது 2% ரிட்டர்ன்ஸ். ரைட், ETF இதை நம்ம என்னென்ன நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ஃபேஸ்க்கு வந்திருக்கான்னு பார்த்துடலாம். இந்த லோ டு இந்த ஹை கரெக்ஷன் ஃபேஸ் கிட்ட இருந்து நம்ம இதை கூட வச்சுக்கலாம். ரைட், இப்போ இந்த லோவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக கரெக்ஷன் ஃபேஸாக இருக்குது, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், இதை அப்படியே அடுத்தடுத்த லெவல் டார்கெட் வைக்கலாம். ரைட், ஒரு மீதி இருக்கிற கேபிட்டலுக்கு இதை நம்ம வாங்கிக்கலாம். ரைட், ஸோ என்னுடைய ஸ்டாக் நான் இப்படி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாள் ஸ்டாக்கோடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நான் யூஸ் பண்ண கேபிட்டல், இன்றைக்கி யூஸ் பண்ண கேபிட்டல் 8,000. ரைட், தேங்க்யூ.